வெல்கம் டு விஎஸ் யாமினி ட்ரீம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து செட்டிங்ஸில் போய் பப்ளிக்ன்ற ஆப்ஷனை 2 மெத்தடில் சேஞ்ச் பண்ணலாம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பப்ளிக்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற போஸ்ட்டு, ரீல்ஸு, அப்புறமா வந்து ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக எல்லாருக்குமே ஷேர் ஆகும். சப்போஸ் நீங்கள் அதை ஆன் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஷேர் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெல் ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் 3 கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை வந்து டச் பண்ணுங்கள். 3 கோடு டச் பண்ணிங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசி இருக்கும் கீழே. அந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசி டச் பண்ணிங்கன்னா அது கீழே செட்டிங் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சர் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது கீழே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரைவசி செக்கப், ஃபேமிலி சென்டர், டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங். அதில் டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங்கை வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா? டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்து சில பேர் காமிக்கும், சில பேர் காமிக்காது. அதுக்காக தான் 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், எங்கே இருக்குன்றதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரெட் கலரில் அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான். அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஃபால்ட் ஆடியன்ஸுக்கு வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் பப்ளிக், ஃப்ரெண்ட்ஸு, கஸ்டமர் 3 ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி பப்ளிக்னு வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஆனில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பப்ளிக்ன்றதுக்கு மாற்றிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பப்ளிக் மாறியாச்சு. பாருங்கள், கரெக்டாக பப்ளிக்னு வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு வைக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு கன்ஃபார்மு டன் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் ஆன் ஆகிருக்கும். நான் வந்து பப்ளிக் தான் ஆன் பண்ணி வைக்கிறேன், அதனால் பழைய மாதிரி மாற்றிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே டிஃபால்ட் ஆடியன்ஸ்க்கு மேலே ப்ரைவசி செக்கப்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஆரஞ்சு கலரில் ஹூ கேன் சீன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணணும். இது வந்து செகண்ட் டைப்பில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி செட்டிங்ஸில் இருக்கோ அந்த மாதிரி உள்ள போய் பப்ளிக்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். பப்ளிக்ன்ற அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உள்ளே போனீங்கன்னா இப்போ 4 விதமாக காமிக்குது. ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், ஆடியன்ஸ், டேகிங், பிளாக்கிங்னு. அதுக்கு கண்டினியூ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இது ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பப்ளிக்கில் வைக்கலாம், இல்லை வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பப்ளிக்காக வேணுமோ அதை பப்ளிக்கு டச் பண்ணி ஆன் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸுன்னா பக்கத்தில் இருக்க அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில், அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு சிலது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன், சிலது பப்ளிக் வச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா இது முக்கியமாக எல்லாமே வந்து நீங்கள் பப்ளிக்கில் வைக்கணும். அப்போ தான் எல்லாருக்குமே ஷேர் ஆகும். அதாவது நீங்கள் இப்போ போஸ்ட் மட்டும் போதும் பப்ளிக்காக வைக்கணும்னா போஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு அதான் ஹூ கேன் சி யுவர் ஃப்யூச்சர் போஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி பப்ளிக்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆனில் இருக்கும், இல்லை வேறு எந்த ஆப்ஷன் ஆனில் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பப்ளிக் டச் பண்ணி கீழே சேவ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து பப்ளிக்கே வச்சு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹூ கேன் சி யுவர் ஸ்டோரிஸ் வந்து பப்ளிக்காக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் பப்ளிக் ஆப்ஷன் ஆன் பண்ணி சேவ் கொடுங்க. வேறு எந்த ஆப்ஷன் இருந்தாலும் அது இல்லாமல் பப்ளிக் டச் பண்ணி சேவ் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கீழே ரீல்ஸும் அதே மாதிரி தான் பப்ளிக் ஆன் பண்ணி கொடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நான் வெறும் போஸ்ட் மட்டும்தான் வந்து ஆன் பண்ண போகிறேன் பப்ளிக்காக, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸில் தான் வைக்க போகிறேன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி தான் இதெல்லாமே ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து பிளாக்கிங் வரும், அதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஒன்றும் பண்ணாமல். அப்புறம் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணி செட்டிங்லாம் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னா டிக் மார்க் இருக்கும். ரிவ்யூ கொடுத்தா வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எல்லா ஆப்ஷனும் ஆன் பண்ணி முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.